Hi everyone. Guys, SSC ல இருந்து நமக்கு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்டேட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ சிஹெச்எஸ்ல எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th November வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இன்னொன்று இதில் இருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் வந்து எந்த சிட்டியில் எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்றத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையான அப்டேட், இது ஒரு சூப்பர்ப் அப்டேட். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு இந்த பிளேஸ்ல தான் மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன்ல அப்ளை பண்ணுவோம். ஆனால் இப்போ கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் கோயம்புத்தூர்ல போறேன்னா கோயம்புத்தூர் மெயின் ஏரியாஸ்ல இருக்காது, ரொம்ப அவுட்டர்னா ரொம்ப அவுட்டர் ஏரியால அது மாதிரி வந்து போட்டுருவாங்க. எனக்கு நிறைய டைம்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒரே காலேஜ் தான் போடுவாங்க, வேற எங்கேயும் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அவுட்டர்னும் போது பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம ரொம்ப சீக்கிரமாவே போகணும், ஃபுட் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு அப்டேட். ஏன்னா எந்த சிட்டில நீங்க எழுத போறீங்க, எந்த டேட்ல உங்களுக்கு வேணும், அதுலயும் எந்த ஷிஃப்ட் வேணும் அப்படின்றத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போனீங்க, நீங்க ssc.gov.in இதுல தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இதுல போனீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி உள்ள போனீங்க, உங்களோட லாகின் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க, உள்ள போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 சாய்ஸஸ்ல எங்க நீங்க வந்து எழுதணும், ஒரு 3 ஊர் நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுல வந்து மெயினா என்னைக்கு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா 22nd அக்டோபர்ல இருந்து 28 அக்டோபர் இந்த டேட்ஸ்ல தான் வந்துட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ 22ஆம் தேதியில இருந்து ரெடியா இருங்க, 22ல இருந்து 28 வரைக்கும் ரெடியா இருங்க. எப்பனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அதுல போயிட்டு எந்த சிட்டில எந்த டேட்ல எந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வேணும், நீங்க எழுத ஆசைப்படுறீங்க அப்படின்றத அதுல வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்க லாகின் அந்த போர்ட்டல் உள்ள போயிட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 சிட்டிஸ் வந்து நீங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், மெட்ராஸ், சாரி மதுரை. ஓகேவா? ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க சென்னையா கோயம்புத்தூரா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 3 சிட்டி கொடுத்துருப்பீங்க. இங்கதான் எல்லாருமே கொடுத்துருப்போம்னு சொல்ல முடியாது, ஒரு 3 சிட்டி கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க வந்து கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 21st இப்போ 22ndல இருந்து நீங்க பார்க்கணும். இன்கேஸ் நீங்க 22nd பார்க்கல, 23rd பார்க்கல, ஒரு 2 நாள் கழிச்சு பாக்குறீங்க, 24, 25 இந்த டேட்ஸ்ல தான் உங்களுக்கு பார்க்க முடியுது அப்படின்னா இன்கேஸ் நீங்க ஒரு 3 சிட்டிஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது வந்து ஃபில் ஆகி இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா அங்க இருக்க எல்லா ஸ்லாட்லயுமே எல்லாருமே வந்து ஃபில் ஆயிடுச்சு, சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது இல்லாம நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த 3 சிட்டி இல்லாம வேற ஒரு 3 சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஆப்ஷனல் சிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு அது வந்து கொடுப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க எந்த டைம்ல எந்த ஸ்லாட்ல எழுதணுன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அது வந்து அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணல ஒரு டேட், அதாவது ஃபில் பண்ணல அப்படின்னா ஒரு டிலே நீங்க வந்து ஃபில் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிற சிட்டி வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஆப்ஷனல் சிட்டிஸ் கொடுப்பாங்க, அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆனா டேட்டும் ஷிஃப்ட்டும் அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து நீங்க எல்லாமே வந்து கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா என்னைக்கு எப்போ அப்படின்றத கரெக்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்க வந்து இந்த டேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 22ndல இருந்து 28 வரைக்கும் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல நீங்க இன்கேஸ் ஃபில் பண்ணல, இந்த டேட்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுத நீங்க வந்து விருப்பம் இல்லை, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து அவங்க எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்சி கமிஷன் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரிட்டன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது அந்த கைடு நீங்க என்ன மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த போர்ட்டல்லே வைக்கிற மாதிரி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் டவுட் இருக்கு அப்படின்னா ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டேட்ஸ் 22ndல இருந்து 28 டேட்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆஸ்பிரன்ஸ் யாருக்கும் தெரியாம இருந்துற போது. ஸோ அவங்க அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவு எல்லாருமே நீங்க எந்த சிட்டில எந்த டேட்ல எந்த ஷிஃப்ட்ல வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்களோ எழுதிடலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிடுங்க.
இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இதுவே வந்து நவம்பர்ல வந்து வைக்கிறாங்களா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சுதான் வந்து கண்டிப்பா எம்டிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்டிஎஸ் மேக்சிமம் வந்து உங்களுக்கு நவம்பர் லாஸ்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம். நவம்பர் லாஸ்ட்ல டிசம்பர்ல கண்டிப்பா வந்து எம்டிஎஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் ஜிஎஸ்க்கும் தான். நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ற மாதிரி இங்கிலீஷ்க்கு நீங்க கிராமர்ல ஃபுல் மார்க் எடுக்கணும், இங்கிலீஷ்ல நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அந்த 45 கிராமர் ரூல்ஸ்ல நீங்க கிளியரா இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் தான் வந்து சிஹெச்எஸ்எல்லையும் எம்டிஎஸ்லயும் திரும்ப 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 ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க. இது நம்மளோட ஆப்ல இருக்கு, பெய்டு கோர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும், வீடியோஸ் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 45 ரூல்ஸை பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா? ஜிஎஸும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து இன்டீரியர் டாபிக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல அப்டேட். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ கோர்ஸ்ல இருக்கு. இதுல வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்கேப் பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு காம்போவா இருக்கும். 45 கிராமர் ரூல்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கு. இதுல பிடிஎஃப் வீடியோஸும் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. இது வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் இருக்கு, வெக்கேபுலரி, பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ். ஓகேவா? ஸோ அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. இது ஒரு நல்ல அப்டேட். அந்த டேட்ஸில் வந்துட்டு மறந்துடாம கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.